ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வண்ணமாய் பொன்னியாரை நீ வகையுடன் அழைத்து உன் ராணியாகிய பொன்னியிடத்திலே சென்று கர்ணமகாராஜன் பாண்டவருக்கு தாயாதியா. நான் சொல்றேன், பாண்டவருக்கு தாயாதியா. கர்ணமகாராஜன் பாண்டவருக்கு தாயாதியா. விடிந்தால் 17-14 நாள் சண்டை. அந்த சண்டை போர் முனையில் சரி அர்ஜுனனோடு சண்டைக்கு போகிறாராம். அதனால் உன் கை விடைத்தாம்பளை பெற்று போகலாம் என்று வந்திருக்கின்றார். முதல் வார்த்தை எடுக்க என்ன சொல்ற? அம்மா பொன்னுருவி, கர்ணமகாராஜன் பாண்டவருக்கு தாயாதி. முன்ன இத சொல்லு. இத சொன்னால் கண்டிப்பாக இந்த கட்டு அவளே. அப்புறமேலும் சொல்லு, விடிந்தால் 17 நாள் சண்டை, அர்ஜுனோட சண்டைக்கு போகிறாரா, அதனால் உன் கை விடைத்தாம்பளை பெற்று போகலாம் என்று வந்திருக்கிறார். அப்படி சொல்றியா? இது இரவு நேரம். ஆமா, ராணி அம்மாவுக்கு எந்த சாப்பாடு இல்லையா? மொத்தமா மிஞ்சி போச்சுன்னா பிச்சைக்கார நாயிடுமே சொல்லிட்டு வாப்போம். பிச்சைக்கார நாய்ங்களே, எங்க ராணி அம்மா வீட்டுல சாப்பாடு இல்ல, எல்லாம் காலி ஆகி போச்சு, மிஞ்சி போச்சு. மிஞ்சி போட குஞ்சாச்சு போய் சொல்றா போட. காலியா காக்காய் கருத்து போட்டு மிஞ்சி போச்சா மிஞ்சி. இங்க கேட்டு குரலாகுது. ராணி அம்மா மாரி கூட்டி வைக்கிற வேலையை செய்யணும். மாலை கட்டுற நாய்கள என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. எங்கன்னா ஓடி போய் போடிச்சிங்க இல்ல செத்துன்னு சொல்லிதான் நினைச்சேன். நீ என்ன சொல்ற நான் என்ன அதிபதி அனுப்பொன்னி அம்மனே உனதநாதர். 17ஆம் நாளில் வந்து பார்த்திபன் ஜெயிக்க விதிவென்று நேர்ந்தென்று விடைபெற்று போக வேண்டாம். விதிவென்று நேர்ந்ததென்று விடைபெற்று போக வேண்டிய செய்ய வேண்டாம். இப்போ சரித்திர இருந்து வாரா கடுதியில் விடியும் தாராய் சொந்த தாயதோடு அமருக்கு போகிறான். அதிபதி அனுப்பொன்னி அம்மனே உனதநாதர் 17ஆம் நாளில் வந்து பார்த்திபனை ஜெயிக்க. ஆமா, விதிவந்து நேர்ந்ததால விடைபெற்று போக வேண்டி சதி செய்ய வேண்டாம். இப்போ சடுதில் எழுந்து வாராய். யார் கேர் தாயாதி? பாண்டவருக்கு முதல்ல கட்டம். ஆமா அம்மா, பாண்டவர் இவர் ராஜாக்கள் சத்திரன். ஆமா,
இவர் தேர்ப்பாகன் ஆஹா. பிரதையன் ஆஹா. கீழன ஜாதி ஜாதி. பாண்டவர் இவர் ராஜாக்களுக்கு பங்காளியா? ஆமா. அம்மா அம்மா. பாண்டவருக்கு எந்த வகையில் இவர் பங்காளி என்ற சங்கதியை தெரிய வேண்டும். ஆமா. இவர் எழுகுலத்துவன் நம்ம கேள்விப்பட்டோம். அதானே. அதனால் தாமதம் வேண்டாம். ஆமா. அவருடைய இருப்பிடம் சென்று சரி. அவர் பாண்டவருக்கு எந்த வகை பங்காளி என்று நம்ம அறிய வேண்டும். சரிம்மா. போகலாமா? ஆ. வாடி போகலாம். அடி பாரணம் போய் அவருடைய இருப்பிட அறியாமல் வந்து விட்டான். ஒரு வார்த்தை உண்டாச்சு. மாலையும் தரித்த பின்னால் மன்னவர் முகத்தையானோ, மாலையை தரித்த பின்னால் மன்னவர் முகத்தையானோ, சாலமும் கண்டதில்லை தையலர் மொழியை கேளா, சாலமும் கண்டதில்லை தையலே மொழியை கேளா, வேலை போல் விழியின் மாதே விளங்கிட திரையின் என்றார், வேலை பொன் விழியும் மாதே விலங்கிடும் திரையில் நன்றார், சீலமாய் போட வேண்டும் செப்பிடும் எனது தாதி. ராணி அம்மா வந்துட்டாங்க. ஆனா ஒரு விண்ணப்பம், 16 வருஷ காலமாகவே அவர் முகத்தை நான் பார்க்காமல், என் முகத்தை அவர் பார்க்காமல், இருவரும் தனிப்பிருந்துதான் வாழ்ந்தோம். திடீர்னு சந்தித்தா முரண்பாடு அடிச்சிருமா. ரொம்ப நாளா ஒரு மன கசப்புல பிரிஞ்சு இருந்தவங்க திடீர்னு சேரக்கூடாது. விநாயகர் ஆலயம் சேர்ந்து தலைமையில ஜலம் தண்ணி ஊத்திக்கின்னு அவங்க கையால இவங்க நீரணும், இவங்க கையால அவங்க நீரணும், முறைப்படி முறைப்பாட தீர்த்துதான் மறுபடியும் ஒன்னா பேச ஆரம்பிக்கணுமா. அதனால ராணியமா வந்துட்டாங்க. உங்களோட நேர்முகம் கொண்டு வார்த்தை உறவாட மாட்டாங்க. எல்லாம் முரண்பாடு அடிச்சிடும். நான் செத்துட்டாலும் இல்ல அந்த ஆளு செத்துட்டாலும் எங்க கொல்லி வைப்பிருக்கிய மகன் ஒரே ஒரு பிள்ளை விஷயம் கேட்டிருக்கிறான். என் பிள்ளைக்கு எந்த தீங்குமே ஏற்படப்படாது. அதனால
திரையின் மூலமா தான் ராணியம்மா உங்களோட வார்த்தை உறவாடுவார்கள் சரி. அப்படி என்று தெல்லஞ்செழிவா சொல்லிட்டோம். ஆகட்டும். திருப்பிக்குது. சொன்னது காது கேட்டுச்சுமா? சொன்னது காது கேட்டது விதி யாருன்னா விடுமா? விடாது. கற்ற குழல் பிடித்து கண்ணில்லா பெற்றெடுத்தோ கற்ற குழல் பிடித்து கண்ணில்லா பெற்றெடுத்தோ பத்தி துகில் உரைய பாண்டவரும் பார்த்திருந்தார் பார் சபையில். ஒட்டி தூய பார்த்திருந்தார் பாண்டவரும் பார் சபையில். ஒற்றே தனது கிரி கோவிந்தானிய என்று ஒற்றே தனதகிரி கோவிந்தானிய என்று அத்தைக்கு அங்கு வேறு யார் என் அபிமானம் காத்தார் அண்ணா. நாட்டிலே பொன்னாட விலகக்கூடிய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெங்களூர் அண்ணையில வாசல் தரக்கூடிய மணி அவர் மூலமா முருகன் இல்ல அத்தியந்தல் அவங்க மணி அவங்க கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, மணி கொடுத்தாரு. அப்ப அத்திந்தல நகர்ல இருந்து பெங்களூர் குடியேறிய மணி என்று சொல்லக்கூடிய உயிர் திருவாளர் ஆர்வி அண்ணா அவர்கள் நமக்காக வாரி வழங்கல் பணமாகப்பட்டது 501. அன்னவர் பங்கிலே அந்த மீப்பத்தூர சென்னையம்மன் அமர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்கத்துணையாகவே இருந்து முருகப்பெருமாள் பங்கிலே குடியிருந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு கட்டி காக்க வேண்டும் என்கிறவனை பார்த்து சுபேஜியம். இந்நாட்டிலே பொன்னாட விளங்கக்கூடிய இதே அத்திந்தல நகரை சேர்ந்த கரகாட்டக்கார உரிமையாளராக இருக்கக்கூடிய என் ஆர்வியர் தம்பி ஏன்பா இருக்கட்டும்பா KPS சூர்யா சூர்யா என்று சொல்லக்கூடிய ஆர்வியர் பிள்ளை அனன்யா. இது சின்னவளாவ ஒரே பண்ணு இவதான் ஸ்டேட்டஸ்ல போறதா? இந்த வயசுல ஞானத்தோட இருக்கா? உண்மையா தான் சொல்றேன். அது எப்படி சொல்ற, கலைமகளாகப்பட்டவ எங்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க. நாங்க எந்நேரமும் அவள் நினைச்சுதான் குத்தி நம்ம உள்ளன்போடு வணங்குறோம். அனனியா தேங்க்யூ. இன்னைக்கு சொன்னா பரவ உண்மையிலே கடவுள்மே எனக்கே தெரியாது. ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க. அவளுக்கு பிரமாதமா தேசிய பறவை எத்தனை தான் சொன்னான், தேசிய விலங்கு என்னன்னு சொன்னான், தேசிய மலர் என்னன்னு சொன்னான், சுதந்திர தினத்துக்காக யாராடு பாடுபட்டாங்கன்றது விளக்கமா சொல்றான். கடவுள்மே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அன்னையா என் ஆர்வம் பேச்சியாக விளங்கக்கூடியவர் அனனியா. தாத்தாடி சரி பேத்தி. அவள் எனக்காக வாரி வழங்குல பணமாகப்பட்டது 501. அந்த பிள்ளையுடைய நாவிலேயே அந்த கலைமகள் அமர்ந்து உடல் புலம் மனோப்புலம் கல்வி பலம் செல்வ பலத்தை கொடுத்து நோயற்ற வாழ் குறைவிலா செல்வத்தோட கலைமகள் நாவிலே தங்கி கல்வி செல்வத்திற்கு அதிபதியாக விளங்க வேண்டும் என்று அந்த கலைமகளை பிரார்த்திக்கின்ற சுபேஜியம். அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு
கவலைப்படாத நாடகம் பையன் யாரை விடாது விதி பையன் யாரையும் விடாது. தாய்க்கு பின்னால் தாரம் ஆமா. தாய்க்கு பின்னால் தாரம். தாரம் பிறந்ததே தேடுமோ கண் பிறந்ததே தேடுமோ மனிதன் பேதை குணம் ஆமா. தாய்க்கு பின்னால் தாரம் இப்ப நீதான் எனக்கு தாய் இப்போது நீதான் தாய். நீதான் எனக்கு தாய் ஆமா. உன்னிடத்தில் நான் தேடி வந்திருக்கின்றேன் ஆமா. என்னை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்டேன் யாருடைய பலத்தால் வந்தாய் அம்மா இருக்கிறது அப்பா இருக்கிறார் அண்ணன் தம்பி இருக்கிறார் உற்றார் உறவு என்று சொல்லக்கூடிய சொந்த பட்டம் இருக்கிறது அதனால் என்னை விட்டு நீ பிரிஞ்சுட்டேன் ஆனா எனக்கு எந்த அண்ணன் தம்பி இருக்கிறார் எனக்கு எந்த அண்ணன் தம்பி இருக்கிறார் எனக்கு எந்த தாய் இருக்கின்றாள் எனக்கு எந்த தந்திருக்கிறாள் நான் எங்கே போவேன் இதை நிலையாமல் வந்திருக்கான் ஆதியிலே பெருமதி அவன் எழுதினான் அந்த இடத்தையாக மாற்ற முடியுமா முடியாது. அதை மாற்றவே முடியாது விடைந்தால் 17ஆம் நாள் சண்டை ஆமா. தாயாது என்று சொல்லக்கூடிய அர்ஜுனோட சண்டைக்கு போக வேண்டும் அதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதனால இப்போது எனக்கு தலைகள் மறைவாக தருவாயா தெரியாது கடைசி நேரம் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் தாலி கட்டிய ருணத்துக்காக அன்று நாம திருக்கல்யாணம் செய்கின்ற போது கொடுத்தேனே தாம்பலம் அதை கொடுக்கிறேன் நான் புறப்படுகிறேன் ஒருவேளை வந்தாலும் என்ன சொல்லி கூட்டு வந்த சொந்த தாயோட அமருக்கு போறோம். மானங்கட தேவடியா அங்க சொன்ன வார்த்தையே தாயாதி தாயாதி இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை தாயாதி தாயாதி இதுல என்ன விளக்கம் இருக்குதா ஒண்ணுமே புரியலமா ஒண்ணுமே புரியலமா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி தெரியுமா எப்படி? ஆவின் பால் கறந்து வைத்துங்கதில் முகம் பார்த்தாய் நன்றாய் ஆவின் பால் கறந்து வைத்து அதில் முகம் பார்த்தாய் நன்றாய் மேவியே முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியுமோதா விதத்தின் ரூபம் விளங்கிட தெரியுமோதா பாவியும் இரண்டாம் நாள் இந்த வையகமே முழுகிட்டாலோ இந்த வையகமே முழுகிட்டாலோ எனக்கு ஒரு தீவினை வந்த போது அவர் குல தெரியாமல் பேசலாமோ ஆவு என்று சொல்லக்கூடிய மாட்டை ஓட்டி வந்து பாலை கறந்து பால்ல முகம் பார்த்தா முகம் தெரியுமா தெரியாது அந்த பாலை காய்ச்சி நல்லா ஆற வைத்து இரவு நேரத்தில் அதுக்கு புறையிட்டு பிடிந்த பிற்பாடு அது மத்திட்டு கடந்து மத்திட்டு கடந்து அதுல வரப்பட்ட வெண்ணெய் எடுத்து அனல்ல போட்டு உருக்குவாங்க அது கூட என்ன போட்டு உருக்குவாங்க தெரியுமா முருங்கை ஈர்க்க முருங்கை கொத்து ஒடிச்சு அதுல போட்டாங்கன்னா அதுல வெண்ணில இருக்கிற நச்சுத்தன்மை மொத்தமும் இழுத்துருமா அந்த முருங்கைக்கீரை அப்ப பரிசுத்தமான நெய்ய ஆகிடும் என்ன பேசாதோ என்ன பண்ணிக்கிறேன் பேசிக்கிற ஆட்டோக்கார கமலசாமி அப்ப அந்த நாளையில பரகரிசி சாம்பரிசி தின அரிசி கம்பு கேழ்வரகு விசிறி சோளம் செஞ்சோளம் கருஞ்சோளம் வெள்ளச்சோளம் காக்கா சோளம் சொல்லுவாங்க கருப்பாக்கத்தை அத கருஞ்சோளம் அந்த மாதிரிலாம் ஆதி நாள் சாப்பாடை சாப்பிட்டு வலுவா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா இப்பதான் பீஸா பர்கரம் மக்கு நெக்கி குர்னு தின்னுதுங்க அப்ப எங்க பாட்டியில நெய் காசும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த நெய்ய காய்ச்சி எடுத்துட்டு அந்த முருங்கை இருக்க அடியில அப்படியே இருக்கும் அந்த அடி கக்குல கேவுரு மாவு அள்ளி போட்டு வெள்ளத்தை போட்டு பெஞ்சு ஆள் ஒரு உருண்டை கொடுப்பாங்க அது உடம்புக்கு அவ்வளவு ஒரு வலுவானது சத்து அந்த சாப்பாடு தான் எமகிட்ட போய் திரும்பி வந்துக்கிறாங்க என்ன அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாலையே முகழ் பார்ப்பது பாவனை போல் இருக்கிறது இது மட்டும் கிடையாது ராஜகோபால அரசு தெளிவா எழுதிக்கிறாரு கர்ணமோட்சத்தை இது எவ்வளோ பாட்டு இருக்குதுன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது இதை நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம போய் சொல்ல ஆடவே முடியாது இது நான் பாடுறது அத்தனையுமே ஏற்றுப்புறுதி பாட்டு தான் எனக்கு கசா மசாலாம் பாட தெரியாது பாசத்தால் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீரில் தேசுரை முகத்தை
பார்த்தா தெளிவாக தெரியும் மோதா தெளிவாக தெரியும் மோதம் மாசில்லா பளிங்கின் தண்ணில் மலர் முகம் பார்ப்பதை போல் இல்லா பளிங்க தண்ணில் மனமுகம் பார்த்தார்கள் கூசியின் முகத்தை வெண்மை கூறினால் பதில் கூறுவேனே. அம்மணியம்மன் பாட்டுங்க முத பாடினது. ஆமாம்மா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அம்மணியம்மன் பாட்டு தான் அதிகமாக விரும்புவாங்க. நம்ம விழுப்புரத்துக்கு அந்தாண்ட போயிட்டோம்னா பகண்டியார் பாட்டு 4 பாட்டு பாடுங்களேன்னுவாங்க. ஆமா போஜராதி இழைத்து தோகை விண்ணதும் இல்லை தேவி பொண்ணுரிக்கு வந்த அவங்க பாட்டு சொல்லுவாங்க. திவ்ய பரிமள ஜெகன்மோகன் மூல தேவி பொண்ணுரிக்கு வந்த அம்மணியம்மன் பாட்டங்க. ஓஹோ சொர்ணம் உருகு மேனி வர்ண சிலை அது ஒரு பாட்டங்க. ஓஹோ இவ்வளவு பாட்டு ஆமாம்மா எல்லாத்தையும் வச்சு அதை கருணும் கருத்துமா ஆறுனதான் பெரிய விஷயம். ஆஹா நாளத்தை நடத்த பத்தி பிரச்சனை கிடையாது. தந்தனத்த பாட்டு கண்ணா கசாமசான் இல்லாத ஆமா எல்லாம் இவங்களாம் பழுக்கு கண்ணால பார்த்தவங்க. பார்த்தவங்க அந்த அத்தனை பட்சமா கண்ணாறு கும்பல இந்த ஊர்ல 20-30 வருஷமா ஆட்டம் ஆடினேன். ஓஹோ ஒரு 10 வருஷம் நமக்கு இரவெளி விட்டாங்க. ஆமா ஆமா கண்ணாயிரம் செத்துட்டாரு கண்ணாயிரம் செத்துட்டாருன்னு நான் கூட கோப்பலடா. கண்ணாயிரம் செத்து கூட நான் சின்ன பிள்ளை கொண்டு வந்து ஆட்டம் ஆடினேன். சின்ன புள்ளியும் செத்துட்டாரு பின்னாடி அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அம்மா எப்ப சாவாங்கன்னு கேக்குறியா? நீ கேக்குறது அம்மா எப்ப சாவாங்கன்னு கேக்குற? ஏன்டா ஆரம்பமாவது சோத்து பணவாசி ஊரா அரைகிற நீ வாதியார் பட்டம் கட்டாங்க அவங்க 2 பேருமே செத்துட்டாங்களே. இப்ப வாதியார் பட்டம் கட்டிக்கிறாரு. இன்னும் 4 வரல பாட்டி போப்போம். உண்மைதான் உண்மைதான். என்ன என் கூட நடிச்சவங்க போறா பழுத்த பழம் தான். பழம் தான் சாதாரணமான கிடையாது. ஓஹோ தேவந்திரப்ப ராமசாமி ஆமா நம்ம குவாகத்து பன்னீர் பன்னீர் சிவலிங்கம் ஆமா இவன் கூடலாம் நான் வேஷம் அவன் கூட ஆறதுக்கு ஒரு பாக்கியம் பெரிய வாத்தியாருங்க. ஆகட்டும்மா தாழ்வு வடிவேல் வாத்தியார்னா பெரிய வாத்தியார். ஆமாம்மா நம்ம இவருக்கு என்னப்பா வேட்டூர் ரோட்ல இருக்கிறாங்க நரசிங்கப்பா நரசிங்கம் அவ்வளோ ஒரு மகான். ஏன்னா அவங்களாம் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் சாரா வாங்கி கொடுத்தோம்னா கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படிலாம் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை செய்கிறோம். ஒரு கும்பல் வச்சு ஓடுறோம். 20 குடும்பத்தை காப்பாத்துறோம். என்ன போல சூர்யாவும் அது ஒரு 20 பேர் சேர்த்துட்டு அதுவும் ஒரு வாழ்க்கை செய்யுது. அது அண்ணாமலை யாரும் யாராலையும் மாற்ற முடியாது. நடக்கிறது அந்த கட்டத்தில் எப்படியாதான் நடந்தே தீரும். ஆமா வர வேண்டிய நேரம் வந்தா வரும் போக வேண்டிய நேரம் வந்தா சொல்லா பேச போயிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு கூட இருப்பது நம்ம ஒழுக்கமும் நம்ம தொழிலும் தான். அப்ப அந்த கேவுரு மாவை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லதுமா. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி பாசத்தால் மூடி இருக்கும் சுத்தமான நீரில் மழை பெஞ்சுது. நம்ம திருநாள மாவட்டமே தண்ணியா மிதந்துச்சு. அப்ப ரொம்ப நாளா இறைக்காத கிணறா இருந்தா அந்த கிணத்துல என்ன இருக்கு? தண்ணி ஜலத்துல பாசி படிஞ்சு போயிருமா? மேல பாச படிஞ்சிருக்கும். சுத்தமான நீர்ல எட்டி பார்த்தா முகம் தெரியும். வேளம் பாசம் மூடிட்டு இருக்கிற கிணத்தை எட்டி பார்த்தா என்ன தெரியும்? பூரா பாசி தான் தெரியும். அப்ப அந்த பாசியே பாசி வெளிக்கிட்டு பார்த்தா தான் நல்லா தெரியும். மாசில்லா பளிங்கம். பளிங்கம் என்ன? கண்ணாடி. முகம் பாக்குற கண்ணாடி பேர் தான் பளிங்கம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிடந்து கடிகாரம். கண்ணாடிக்கு பேர் பளிங்கம். தமிழ் இலக்கணத்துல அந்த கண்ணாடி பளிங்கத்தை நேர்முகத்தை பார்த்தாதான் முகம் நம்ம முகம் கண்ணாடியில தெரியும். பின்னாடி திருப்பி பார்த்தா அட்டைதான் தெரியும். என்ன அப்படி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாலுவே முகம் பார்ப்பது பாவனை போலவும் பாசியில முகத்தை பாக்குற பாவனை போலவும் கண்ணாடியை திருப்பி வச்சு அட்டை பக்கம் பாக்குற மாதிரி இது. என்ன நாட்டிலே பொன்னாட விலகக்கூடிய முருகன் வீரம்மாள் தமிழ்ச்செல்வன் தமிழ் அழகன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து காலம் சென்ற ஆறு வீரப்பா அப்பா பேர் என்ன? சாமி கண்ணு. விடி மரம் கூட சொன்ன இல்லையா? மறந்துட மாட்டோமா? சாமிக்கு என்ன அப்பா முத்தி மற்றும் அடை வேண்டும் என்று நமக்காக வாரி வடகுல பணமாகப்பட்டதை ஒன்று அன்னவர் பங்கிலே என்ன ஆயர்பாடி கண்ணன் அசோதனகர்மணி துணை இருந்து அந்த ராமபிரான சிந்தாபுரட்டி அவர் பங்கிலே அமர்ந்து நோயற்ற வாழ் குறைவிலா செல்வத்தோடு கட்டி காக்க வேண்டும் என்கிறவனை பார்த்து சுபஜயா பாண்டவருக்கு எந்த வகையில் பங்காளி தெல்ல தெளிவா சொன்னா என் வடையை கொடுக்க சொல்லிட்டு வாடா போடா பட்டு எப்படி விளக்கம் சொன்னா அம்மா வடை சொல்லக்கூடிய வார்த்தை தெரிகிறது. பாலில் முகம் பார்த்தது போல் தெரிகிறது. நெய்யில் முகம் பார்த்ததை போல் தெரிய கிடையாது. பாண்டவருக்கு எப்படி தாயாதி? குந்தியின் மகனா? காந்தாரியின் மகனா? தர்மராஜாவுக்கு அண்ணாவா? துரியோதனுக்கு அண்ணனா? கேட்பது நியாயம் தான். அவள் கேட்கக்கூடிய வார்த்தை நியாயமான வார்த்தை.
அது பதில் சொல்லித்தானே ஆகணும். கண்டிப்பா சொல்லாமல் எப்படி மறைப்பது? மறைக்க முடியாது மகாராஜா. மாணிக்கத்தை குப்பையிலே மறைத்ததை போல மறைத்து வைத்திருந்தேனே. ஆமாங்க. அம்மா படை உண்ணாது தாயே, படை உண்ணாது அம்மா. என் மனைவி கேட்கிறாள், உண்மையை சொல்லு. நான் என்ன செய்வேன் அம்மா? உன்னிடத்தில் செய்த சத்தியத்தை தவற போகிறேன். உண்மையை சொல்லிதான் என் தன் குலத்தை யானோ நான் சொன்னது பிற்பாடு. ஏமா யாகாலின்னா ஒண்ணு இல்ல, தப்பான வார்த்தை இல்ல, மன்னாருனாலும் தப்பான வார்த்தை பண்ணாரு. புந்து வயத்தில் நான் முந்து பிறந்தவனடி. கேழ்பார்க்கு மாதிரி இல்ல கேவூர் மாலையோ நெய் ஒழுதுனா கதை கத்த கல்யாணி ஏஞ்சி பொடி தட்டுவாணி குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்த வண்டி. ஆமா, குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்திருந்தால் குந்தமாதேவிக்கு என்ன வேண்டும்? பாண்டவர் 5 ராஜாக்களுக்கு என்ன வேண்டும்? குந்தமாதேவிக்கு அண்ணன் மாதிரி ஆகுது, பாண்டவருக்கு சொந்த தாய்மாவ மாதிரி ஆகுது. அப்புறம் எந்த வகையில் பங்காளி? தென்னங்கட்டை பங்காளி மகாராஜா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா நீங்க அண்ணன் மாதிரி ஆகுது, 5 ராஜாவுக்கு வேண்டி சொந்த தாய்மாவ மாதிரி ஆகுது. பங்காளிங்க எந்த பயாதி எப்படி வந்தீங்க? எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. மறைக்க முடியவில்லையே. ஐயோ, நான் பிறகுகிறதே, என்ன செய்வேன்? அந்த குமரி வயாதி நான் பிறந்தவனா என் பொண்ணு நானே. அந்த குமரி வயாதி கைக்கு பார்த்த நாய கைக்கு நாய் எப்படி வேற மாதிரி